ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக்கு ஏதோ ஒரு பிரேக் நம்ம அப்ளை பண்ணாலுமே நிற்கும், ரெண்டு பிரேக்குமே. ஓகேங்களா, அட் அ டைமில் ரெண்டு பிரேக்குமே நிற்கும். இந்த சடன் பிரேக் பண்ண ஒரு எஃபிஷியன்சி இது கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம். அந்த கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டமுக்கு இது மீனிங் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டத்தை வந்து பார்த்தோம்னா, இந்த கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் எந்தெந்த வண்டிகளுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது டூ வீலர்களுக்கு எந்த வண்டினா ஸ்கூட்டி அண்ட் எக்ஸலுக்காக தான் பெரும்பாலும் கொண்டு வரப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைக்குகளில் பெருசாக குழப்பம் இருக்காது. நம்ம பின்னாடி பிரேக்கு அப்ளை பண்ணிடுவோம், முன்னாடி பிரேக் வந்துட்டு நமக்கு தெரியும். பின்னாடி பிரேக் வந்துட்டு கால்களில் இருக்கும், அப்ளை பண்ணிடுவோம், அதில் குழப்பம் இருக்காது. ஆனால் இந்த ஸ்கூட்டி அந்த எக்ஸல் மாதிரி வண்டிகளில் பின்னாடி பிரேக்கு அண்ட் முன்னாடி பிரேக் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரேக்குமே கையில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கையில் அப்ளை பண்ணும்போது லெஃப்டாக ரைட்டானு தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஃப்ரண்ட் பிரேக் அழுத்திடுவாங்க. இந்த ஃப்ரண்ட் பிரேக்கு அழுத்தும் பொழுது என்ன ஆகும், ஸ்கிட் ஆகி விழுந்துருவாங்க. ஓகேங்களா, அந்த ஸ்கிட் ஆகி விழுவும் போது என்ன, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம். இது ஒரு நார்மல் பிரேக்கிங் சிஸ்டத்திலே கொஞ்சம் ரெண்டு கேபிள் எக்ஸ்ட்ரா கொடுத்து ரெண்டுமே நிற்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா, முன்னாடி ரெண்டு கேபிள் போகும், பின்னாடி ரெண்டு பிரேக் கேபிள் போகும். இந்த முன்னாடி அந்த பின்னாடி ரெண்டு பிரேக் கேபிளும் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் மூலியமாக ரெண்டு பிரேக் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கைக்கு வர கேபிள்கள் அதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து நம்ம எந்த பிரேக் ஃபஸ்ட்டு அழுத்தினாலுமே, நம்ம தவறுதலாக ஃப்ரண்ட் பிரேக் அழுத்தினாலுமே பின்னாடியும் முன்னாடியும் அப்ளை ஆகிற மாதிரி, அதாவது பிரேக் வந்து செயல்படுற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம். ஓகேங்களா, கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டத்தை பற்றி பேசிக்கான விஷயம் தெரியும்.